வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, வந்து பாருங்க, சனி பகவானே ரோக சனியா இருக்காமா. அப்ப சனி பகவான் என்ன பண்ண போறாரு? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு குடுக்க போறாரு. எங்கம்மா சனி பகவான் குடுத்தார்? இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலையேம்மா அப்படின்றவங்க சொல்றவங்களும் உண்டு. அதே மாரி எங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு. நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம். நட் ரோட்ல நிக்கிறோம். நாங்க போய் எங்கேருந்து கடனெல்லாம் அடைப்போம்? இப்படி சலிச்சுக்கிறவங்களும் உண்டு. அப்ப இந்த சனி பகவான் எங்களோட வாழ்க்கையெல்லாம் புரட்டி போடுவாரா? கண்டிப்பா புரட்டி போடுவார். கோபுரத்துல இருக்கவங்கள குப்பமேட்ல கொண்டு வந்து நிறுத்துறதும் அவரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா. புரியுதுங்களா? குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்துல கொண்டு போய் நிறுத்துறவரும் அவரு ரொம்ப சூப்பரா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கவலையே படணுன்ற அவசியம் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல நீங்க கடன் அடைப்பீங்க. கடன அடைக்கணும் அப்படின்னு முயற்சி மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கடன அடைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது தானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஐடியாஸ் பொறக்கும். அதுக்கான ஒரு விஷயங்களும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக சனி என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு நல்லது செய்யனான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நான் முன்னமே சொன்ன மாரி. "சனி கொடுக்க எவர் தடுப்பார்" அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. சனி ஒரு விஷயங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு பெர்சன்ஸ்க்கு அப்படின்னு நெனைச்சார்னா, யாராலயும் அத கெடுக்க முடியாது. பாக்கி 8 கோள்களாலயும் கெடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு நெனைச்சா யாராலயும் நல்லது செய்ய முடியாது. பரமேஸ்வரனே அன்றி அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு நல்லது செய்ய போறான். டோன்ட் வரி, வெயிட் பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகுறாரு இல்லைங்களா? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாருமா. அப்படி உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு பகவானுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. சனி மந்தன். ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். எது செஞ்சாலும் நிதானமா செய்வான். முடவன். அவன் இந்த காலகட்டத்தில குருனோட பார்வைனால சட்டு 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 பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு நல்லது செஞ்சுக்குது. ரொம்ப சிம்பிள். அப்ப நெறைய நல்லது முதல்ல சனியே கொடுக்க போறான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ராகு பகவான் 5ஆம் பாவத்துல. பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்குன்னா தெரிய வரும் நம்மளுக்கு. ஒரு பூர்வீகத்திலேருந்து ஒரு பல்க் நம்ம கைக்கு வரும். குழந்தைங்க பெருசா நம்ம சொல் பேச்ச அப்படியே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இது 6ஆம் மாசம் வரைக்கும் தொடரும் தான். புரியுதுங்களா? அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். எந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும்? பூர்வீக சொத்து பத்து எல்லாம் வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி பூர்வீக சொத்து பத்துலாம் வந்துருச்சுன்னா, அத நம்ம போய் பார்க்கணும். இல்லன்னா, அதுல ஏதாவது புதுசா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாரி ஏதாவது கிளம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. போய் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லது. எங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்தே இல்லம்மா. அப்படின்னு கவலை வேண்டாம். இந்த பூர்வீகத்த சொத்து பத்த வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு. குழந்தைங்களோட அட்டகாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சுத்தமா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கு ராகு மேல. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை கிடையாது. குருவே ஸ்தானம் மாறுறார். அப்ப ராகு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பான். அப்ப 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானமும் அது அப்படின்றதுனால குழந்தைங்க நம்ம வந்து மூளைய திம்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னா, "கண்ணு இந்தா கண்ணு, இட்லி சாப்பிடு கண்ணு. இட்லி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு." அப்படின்னா இட்லிய ஊத்த சொல்லும். இட்லிய ஊத்தி கையில வச்ச உடனே, "நீ தானே இட்லி சாப்பிடுன்னு சொன்ன. நீ சாப்பிடு எனக்கு போய் தோசை ஊத்தின்னுவான்னு." இந்த மாரி எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோமோ, நம்ம வடக்க போலான்னா, அது தெக்க போலான்னும். நம்ம தெக்க போலான்னா, அது கிழக்க போலான்னும். இந்த மாரி எல்லாம் பிள்ளைங்க பண்ணுவாங்க. பண்ணா பண்ணட்டும். நம்ம குழந்தைங்க. சரி விட்டு குடுத்து போலாம். நான் இல்ல இல்ல. இப்படியே இருந்தா எப்படி பின்னாடி பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத சவகாசம் வந்துருச்சுன்னா, தேவையில்லாத சேர்க்கை வந்துருச்சுன்னா, தேவையில்லாம வஸ்துக்கள் சாப்பிடறதுக்கு ஆளாயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். யோசிக்காதீங்க. அமைதியா இருங்க. ஆல்ரெடி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படின்னாலும் அமைதியா இருந்து நல்லபடியாவே அட்வைஸ் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நல்லபடியாவே இது பண்ணா இந்த மாரி ரிசல்ட் வரும். நீ எப்படி பண்றியோ பண்ணு. அப்படின்ற மாரி யாருக்கோ சொல்ற மாரி சாக்கிட்டு சொல்லிட்டு போறீங்க. அப்படின்னா நல்லது. என் புள்ளைய இன்னைக்கே திருத்திடுவேன். இப்பவே திருத்திடுவேன். இந்த க்ஷணமே திருத்திடுவேன். அப்படின்னா நமக்கு மன உளைச்சல் தான் வரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருந்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க, லாபஸ்தானத்துல கேத்து இருக்கா. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம். வெளிநாடு படிக்க போறதுக்கான பிராப்தம். வெளிநாடு போய் நம்ம வந்து தொழில் செய்யறதுக்கான பிராப்தம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போவாங்க. ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு காசு குடுத்து, எக்கனாமிக்கலி நம்மள தூக்கி விடுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான காலகட்டம். ஆக இது அத்தனையும் பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாம் குரு பகவானே குடுத்துருவாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார்.
6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு போறார். பொதுவா ஒரு வார்த்தை உண்டு. 10ல குரு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பறிபோகும். பதவி பறிபோகும்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் பதவி பறிபோகுமா? அதுவும் கிடையாது. வேலை செய்ற இடத்துல நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும். நம்ம ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம் அப்படின்னா, ஒரு டார்கெட் வந்து குடுத்துருவாங்க. அந்த டார்கெட்ட நம்ம முடிச்சு குடுக்கணும். ஹையர் அஃபிஷியல் அத இன்னைக்குள்ள முடிச்சு குடுக்கணும். நம்ம மண்டே வந்து அப்படியே புடுங்கி திம்பான். கீழ வேலை செய்றவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது, இவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது. மத்தளத்துக்கு 2 சைடும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு 2 சைடும் பிரஷர்ஸ் இருக்கும். அத கொண்டு வந்து வீட்ல காமிக்கக்கூடாது. இதே நம்ம சுயதொழில் வச்சு நம்ம நடத்துறோம் அப்படின்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்துரும். அத ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா மேன் பவர் இல்லாம போயிடும். அவங்கவங்க லீவ் போடுவாங்க, வருவாங்க. இப்பலாம் எல்லா இடத்துலயும் ஸ்டாஃப்ஸ் அப்படிதானே. இன்னைக்கு வராங்களா கெட்டி கிடையாது. நேத்து போயிட்டாங்க, இன்னைக்கு திரும்பி வருவாங்களா தெரியாது. அந்த மாரி தானே எல்லா இடமும் இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள் மேன் பவர அதிகப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? ஒர்க் சைடு ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, தொழில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாரி நம்மளுக்கு ஒரு இன்கிரிமென்ட் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இன்கிரிமென்ட் ப்ரமோஷன் கிடைக்கும்போது வேலை பளு, பொறுப்பும் அதிகமாகும். ஸோ, இத நம்ம ஸ்மூத்தா தான் கொண்டு போணும். மத்தபடி மைனஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாரி குருனோட பார்வை 2ஆம் பாவத்துல இருக்குது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பெருசா யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. வாக்கு குடுத்தா வாக்க காப்பாத்த முடியாது. யாருக்கும் ஷூரிட்டிலாம் போடாதீங்க. ஒரு விஷயத்த நான் இது குடுக்குறேன். எனக்கு இத வந்து ரிலீவ் பண்ணி குடு. இப்போ ஒரு இடத்துல நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, நான் இத்தன லட்சம் குடுக்குறேன். எனக்கு ரிலீவ் பண்ணி குடுத்துரு. கையெழுத்து போட்டு குடுன்னா, அவங்க குடுத்த பின்னாடி கையெழுத்து போடு. அதே மாதிரி நெறைய பேர் வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு. அம்மானோட ஒரு சுமூகமான உறவு முறை மெயின்டெயின் பண்றதுக்கான பிராப்தம் இருக்கு. அம்மானோட ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு பிராப்தமும் இருக்கு. கடன அடைக்கிறதுக்கான பிராப்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன். பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு. இல்லம்மா நானே தான் அந்த வீடு வாங்குனேன். நானே தான் அந்த இடம் வாங்குனேன். கடன் அடைச்சுட்டு நிம்மதியா இரு. புரியுதுங்களா? சரி. ஆன் தி ஹோல் துலாம்க்கு எப்படி இருக்குங்க? அப்படின்னா ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கு. வேலை செய்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரஷர்ஸ் இருக்கும். குழந்தைங்களால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஓவர் கம் பண்ணிக்கோங்க. சிம்பிள். சரி. பரிகாரம்னு ஏதாவது செய்யலாமாம்மா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ம்மா. நீங்க துலா ராசியில பொறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலே, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு? அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரோட கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில காலையில 6 டூ 7 வரும். அதே மாரி ஈவினிங்கும் வரும். அந்த சுக்கிர ஓரையில முடிஞ்சா போங்க. இல்ல வெள்ளிக்கிழமை தாயார் கோயிலுக்கு போயிட்டு தாயார வழிபாடு பண்ணிட்டு, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் குடுங்க. மல்லிப்பூ இல்லாதப்ப என்னம்மா பண்ணலாம்? ஜாதி மல்லி வாசனையான மலர் வாங்கிட்டு போய் வெள்ளை கலர் மலர் குடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.